வணக்கம். மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை உடைத்தன. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க மற்றவங்க முன்னாடி உங்களுடைய வறுமையையோ உங்களுடைய தோல்வியையோ அல்லது உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையவோ சுட்டிக்காட்டி பேசின அந்த விச வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆறாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா நீங்கள் எத்தனையோ முறைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதா பண்ணியிருப்பீங்க, உதவிகள் கேட்டப்போ செய்து கொடுத்திருப்பீங்க. உங்களால் பண உதவிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் கேட்ட சில விஷயங்களை செய்து கொடுத்திருப்பீங்க அவங்களுக்காக. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசாமல் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள படக்கூடிய கஷ்டங்களையும் பட்ட அவமானங்களையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள சுட்டி காட்டி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத சில வடுக்களும் தீராத சில வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கும் உங்களுடைய காதுக்குள்ள ஈட்டி போல குத்தி கொண்டே அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசியது, அதுவும் நாரும் சாதாரணமான வார்த்தைகளாக கூட கூற மாட்டார்கள். விச வார்த்தைகளாக எப்படியெல்லாம் உங்களை அழிக்க முடியுமோ, மற்றவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு இவங்க வாழ்க்கையில நல்லா வாழ்றாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய மதிப்பையும் குறைக்கும்படியான வேலைகளை உங்களுடைய உறவினர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். சொந்தக்காரங்களே இப்படி பேசிட்டாங்களேன்னு உங்களுடைய இதயம் உடைந்தப்போ கூட அதை வெளியில் காட்டிக்காம முகத்துல ஒரு போலி சிரிப்பை மாட்டிக்கொண்டு அந்த பாரத்தை நீங்க தனியா சுமந்து கொண்டு இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா உங்களுடைய சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களிடம் தேடி வந்து சிரித்து அவர்கள் பேசுவார்கள். நான் எதுவும் பேசவில்லை, ரொம்ப நல்லவர்கள் போல அவர்கள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு அனைத்துமே தெரியும். இவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் நல்ல ஒரு மனிதராக அந்த ஒரு இடத்தில் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க மகரம் ராசி என்பர்களே, அதை உறவினர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலங்கள் வெகு தூரத்தில் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை மறந்து விட்டிருப்பார்கள். மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில நாம் சிலருக்கு உதவி செய்வோம். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளால் முடிந்ததை நம்ம செய்து கொடுத்திருப்போம். நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் ஏன் ஆதரவையும் என அனைத்தையும் அவர்களுக்காக நம்ம கொடுத்து உதவிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது நாம் உதவி செய்தவர்களை நம்மை மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏற்பட்டிருக்கும். நாம அவங்களுக்கு இப்படி உதவி செய்தோமே, ஆனால் இப்பொழுது ஒரு பொருட்டாக ஒரு மனிதனாக கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறார்களே என்ற ஒரு எண்ணங்களும் ஒரு ஏக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்த உதவிகளை அவர்களிடம் சொல்லி காட்டுவது, மற்றவர்களிடம் சொல்லி காட்டுவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டீங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள சிறந்த ஒரு மனிதராக இன்னும் நீங்கள் வளம் வந்து கொண்டே தான் நிச்சயமாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்த உதவிக்கு பதில் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு நினைவு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளை மறக்காமல் இருந்தால் போதும். அந்த ஒரு உதவியை அவர்கள் மீண்டும் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்தது கிடையாது. ஆனா மகரம் ராசி என்பர்களே, உங்களுடைய நல்ல மனம் பலருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு என்றுமே குறையாது. அவர்கள் அதை மதிக்காமல் போனால் அவர்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர நீங்கள் செய்த உதவிகளை நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது. நம்மளால முடிந்த ஒரு உதவியைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு செய்திருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் கர்மத்தின் அடையாளமாக பார்க்கப்படுவார். நாம் செய்த செயல்களுக்கு சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அனைவரின்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். உங்களை மறந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான மனிதர்களை நிச்சயமாக அனுப்பும். ஏன் தெரியுமோ? நீங்கள் செய்த உதவிகளுக்காக நீங்கள் மற்றவர்களிடம் எந்த விதமான கருணையும் பார்க்காமல் அவர்களுக்காக உண்மையாக இருந்து நீங்கள் செய்து கொடுத்த உதவிகளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இனி உதவி செய்யாதீர்கள் என்று கிடையாது, ஆனால் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அனுபவத்துடன் இந்த ஒரு நாளில் நீங்கள் தெரிந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களிலாவது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டி
நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மகரம் ராசி என்பர்களே, குடும்ப அமைதி என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். இது அனைவருக்குமே தெரியும். வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டின் அன்பும் புரிதலும் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் அல்லது சொல்ல முடியாத கவலைகள் என அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? நம்மளும் அவர்கள் பழி வாங்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு எத்தனையோ தடவைகள் நீங்கள் அமைதியாக இருந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் புரிதல் என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் புரிதல் அதிகரித்தாலே அமைதியான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ளலாம். இதனாலேயே மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையற்ற பயங்களும் பிரச்சனைகளும் வருவது நிச்சயமாக குறைக்கப்படும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க தொடங்கும். சந்திரனின் தாக்கம் குடும்ப பாசம் சமநிலை உறவுகளின் நெருக்கத்தை குறிக்கும் என்று அனைவராலும் கூறப்படும். அதனாலேயே குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பாக பேசுவது நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படும். வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். இத்தனை நாளா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு நிம்மதியில்லாத சூழல், கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதம், பிள்ளைகளால் மன உளைச்சல் அல்லது சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களால வீட்டின் நிம்மதியே இல்லாமல் ஒரு நரக வேதனையை அனுபவித்திருப்பீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைச்ச அத்தனை கர்ம வினைகளும் மன அழுத்தங்களும் முற்றிலும் நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு உன்னதமான ஒற்றுமையும் பாசமும் இப்பொழுது அதிகரித்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக உங்க வாழ்க்கையை தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. உங்களுடைய இல்லத்தில் இழந்த சந்தோஷமும் சிரிப்பொலியும் மீண்டும் குடியேறி வீடே ஒரு அமைதியான லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நாட்களாக இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். எனவே இனிமே எதை பற்றியும் வருந்தாமல் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நினைத்து பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நல்ல பலன்களை பெறுவதற்கு முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்கினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசைகளில் தொடங்கி பாருங்கள். அது இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புத்திசாலித்தனமான முதலீடுகள் தான் பலன் உங்களுடைய வாழ்க்கை அதிகரிக்க தொடங்கும். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். பணத்தை எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பணத்தை நம்ம யாருக்காக செலவழிக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நான் கூறுவது சரியா இல்லையா, இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். எத்தனையோ முறைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதா பண்ணிருப்பீங்க. உதவிகள் கேட்டப்போ செய்து கொடுத்திருப்பீங்க. உங்களால பண உதவிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் கேட்ட சில விஷயங்களை செய்து கொடுத்திருப்பீங்க அவங்களுக்காக. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசாமல் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள படக்கூடிய கஷ்டங்களையும் பட்ட அவமானங்களையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத சில வடுக்களும் தீராத சில வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கும் உங்களுடைய காதுக்குள்ள ஈட்டி போல குத்தி கொண்டே அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசியது, அதுவும் நாரும் சாதாரணமான வார்த்தைகளாக கூட கூற மாட்டார்கள். விஷ வார்த்தைகளாக எப்படியெல்லாம் உங்களை அழிக்க முடியுமோ மற்றவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு இவங்க வாழ்க்கையில நல்லா வாழ்றாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய மதிப்பையும் குறைக்கும்படியான வேலைகளை உங்களுடைய உறவினர்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். சொந்தக்காரங்களே இப்படி பேசிட்டாங்களேன்னு உங்களுடைய இதயம் உடைந்தப்போ கூட அதை வெளியில் காட்டிக்காம முகத்துல ஒரு போலி சிரிப்பை மாட்டிக்கொண்டு
அந்த பாரத்தை நீங்க தனியா சுமந்து கொண்டு இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா உங்களுடைய சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களிடம் தேடி வந்து சிரித்து அவர்கள் பேசுவார்கள். நான் எதுவும் பேசவில்லை, ரொம்ப நல்லவர்கள் போல அவர்கள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு அனைத்துமே தெரியும். இவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் நல்ல ஒரு மனிதராக அந்த ஒரு இடத்தில் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க மகரம் ராசி என்பர்களே, அதை உறவினர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலங்கள் வெகு தூரத்தில் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை மறந்து விட்டிருப்பார்கள். மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில நாம் சிலருக்கு உதவி செய்வோம். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளால் முடிந்ததை நம்ம செய்து கொடுத்திருப்போம். நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் ஏன் ஆதரவையும் என அனைத்தையும் அவர்களுக்காக நம்ம கொடுத்து உதவிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது நாம் உதவி செய்தவர்களை நம்மை மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏற்பட்டிருக்கும். நாம அவங்களுக்கு இப்படி உதவி செய்தோமே, ஆனால் இப்பொழுது ஒரு பொருட்டாக ஒரு மனிதனாக கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறார்களே என்ற ஒரு எண்ணங்களும் ஒரு ஏக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்த உதவிகளை அவர்களிடம் சொல்லி காட்டுவது, மற்றவர்களிடம் சொல்லி காட்டுவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டீங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள சிறந்த ஒரு மனிதராக இன்னும் நீங்கள் வளம் வந்து கொண்டே தான் நிச்சயமாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்த உதவிக்கு பதில் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு நினைவு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளை மறக்காமல் இருந்தால் போதும். அந்த ஒரு உதவியை அவர்கள் மீண்டும் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்தது கிடையாது. ஆனா மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல மனம் பலருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு என்றுமே குறையாது. அவர்கள் அதை மதிக்காமல் போனால் அவர்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர நீங்கள் செய்த உதவிகளை நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது. நம்மளால முடிந்த ஒரு உதவியைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு செய்திருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் கர்மத்தின் அடையாளமாக பார்க்கப்படுவார். நாம் செய்த செயல்களுக்கு சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அனைவரின்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். உங்களை மறந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான மனிதர்களை நிச்சயமாக அனுப்பும். ஏன் தெரியுமோ? நீங்கள் செய்த உதவிகளுக்காக நீங்கள் மற்றவர்களிடம் எந்த விதமான கருணையும் பார்க்காமல் அவர்களுக்காக உண்மையாக இருந்து நீங்கள் செய்து கொடுத்த உதவிகளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இனி உதவி செய்யாதீர்கள் என்று கிடையாது, ஆனால் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அனுபவத்துடன் இந்த ஒரு நாளில் நீங்கள் தெரிந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களிலாவது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மகரம் ராசி என்பர்களே, குடும்ப அமைதி என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். இது அனைவருக்குமே தெரியும். வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டின் அன்பும் புரிதலும் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் அல்லது சொல்ல முடியாத கவலைகள் என அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? நம்மளும் அவர்கள் பழி வாங்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு எத்தனையோ தடவைகள் நீங்கள் அமைதியாக இருந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் புரிதல் என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் புரிதல் அதிகரித்தாலே அமைதியான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ளலாம். இதனாலேயே மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையற்ற பயங்களும் பிரச்சனைகளும் வருவது நிச்சயமாக
குறைக்கப்படும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க தொடங்கும். சந்திரனின் தாக்கம் குடும்ப பாசம், சமநிலை, உறவுகளின் நெருக்கத்தை குறிக்கும் என்று அனைவராலும் கூறப்படும். அதனாலேயே குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பாக பேசுவது நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படும். வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். இத்தனை நாளா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு நிம்மதியில்லாத சூழல், கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதம், பிள்ளைகளால் மன உளைச்சல் அல்லது சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களால வீட்டின் நிம்மதியே இல்லாமல் ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைச்ச அத்தனை கர்ம வினைகளும் மன அழுத்தங்களும் முற்றிலும் நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு உன்னதமான ஒற்றுமையும் பாசமும் இப்பொழுது அதிகரித்து உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமை நல்லதாக உங்க வாழ்க்கையை தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. உங்களுடைய இல்லத்தில் இழந்த சந்தோஷமும் சிரிப்பொலியும் மீண்டும் குடியேறி வீடே ஒரு அமைதியான லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நாட்களாக இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். எனவே இனிமே எதை பற்றியும் வருந்தாமல் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நினைத்து பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நல்ல பலன்களை பெறுவதற்கு முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்கினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசைகளில் தொடங்கி பாருங்கள். அது இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புத்திசாலித்தனமான முதலீடுகள் தான் பலன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். பணத்தை எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பணத்தை நம்ம யாருக்காக செலவழிக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நான் கூறுவது சரியா இல்லையா, இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.